நோய்வாய்ப்பட்ட தனது செல்ல பிராணியான நாய்க்கு சிகிச்சையை பெறுவதற்காக கொண்டு சென்ற சனுரி எனப்படுகின்ற 26 வயதுடைய பட்டதாரி பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் இவ்வாறு குறித்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கேகாலை மங்களகம எனப்படுகின்ற பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. முச்சக்கர வண்டியில் சனுரி எனப்படுகின்ற யுவதியும் ஒரு இளைஞனும் முச்சக்கர வண்டி சாரதியும் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் முச்சக்கர வண்டியும் லொரியும் மோதி விபத்தொன்று இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. முச்சக்கர வண்டி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த லொரி முச்சக்கர வண்டியை மோதியதிலே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த விபத்தில் சனுரி உட்பட 3 பேர் காயமடைந்திருந்தனர். ஐதவிர சனுரி அழைத்து சென்ற செல்ல பிராணியான நாய் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக சனுரியை படுகாயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்திருந்தார். அவரது இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனது செல்லப்பிராணி நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் தனது செல்லப்பிராணிக்கு சிகிச்சை பெறும் எண்ணத்தில் அழைத்து சென்ற நிலையிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. முச்சக்கர வண்டியின் சாரதியும் ஒரு இளைஞனும் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த சனுரி எனப்படுகின்ற யுவதி ரம்புக்கனை பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய யுவதி என தெரிய வருகின்றது. ஐதவிர குறித்த யுவதி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த நிலையில் பட்டம் பெறுவதற்கு எதிர்பார்த்திருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக படிப்பை குறித்த யுவதி முடித்ததன் பின்னர் பல கனவுகளுடன் காத்திருந்திருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் வளர்த்த செல்லப்பிராணியை காப்பாற்றுவதற்காக அதற்கு சிகிச்சை பெறும் எண்ணத்தில் அழைத்து சென்ற நிலையில் இன்று செல்லப்பிராணியும் குறித்த யுவதியும் உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் இலங்கை முழுவதுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.